Hello students, welcome to KL Biology NEET. Then இன்னைக்கு என்ன காணொளியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் சண்டே நம்ம இந்த நேரத்துக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கான ட்ரெஸ் கோட் என்ன? ஸோ ட்ரெஸ் கோட் நீட் 2025 ஒரு மேல் கேண்டிடேட்டா இருந்தா என்ன ட்ரெஸ் போடலாம்? பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேண்ட்டும் ட்ரௌசரும் போட்டா போதும் வித் நார்மல் பேக்கேஜ். ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டோ இல்ல டி ஷர்ட்டோ போடலாம். சார் ஜீன்ஸ் பேண்ட் போடலாமா? போடலாம். பிளெயின் ஜீன்ஸு பிரிண்டடோ இல்ல அங்கங்க கிழிஞ்ச மாதிரி ஒரு பேண்ட்டோ போடக்கூடாது. அதே மாதிரி 6 பாக்கெட் வச்ச மாதிரி 7 பாக்கெட் வச்ச மாதிரி எல்லாம் பேண்ட் போடலாமான்னா போடக்கூடாது. பிக் பிக் பட்டன்ஸ் வச்ச மாதிரி பேண்ட் போடலாமா? எம்ப்ராய்டர் போடலாமா ஷர்ட்டு? போடக்கூடாது. நார்மல் லைட் கலர் சிம்பிளா போனாலே போதும். ஷூ போடக்கூடாது. ஸ்லிப்பர் நார்மல் அவாய் செப்பல் போட்டுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போனா என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாம அன்னெசசரி ட்ரபிள் நம்மளுக்கு தான் வந்து சேரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணாலே நல்லா இருக்கும். அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டார்க் கலர் யூஸ் பண்ணாதீங்க. லைட் கலர் போட்டுட்டு போங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தால் என்னெல்லாம் போடலாம், என்னெல்லாம் போடக்கூடாது? பூ வச்சுட்டு போலாமா? பேட்ஜ் போட்டுட்டு போலாமா? ஜீன்ஸு, பிரிண்டட் ஜீன்ஸு நாட் அலோட். ஒன்லி சிம்பிள் டெனிம் ஜீன்ஸு வித் நோ பிரிண்டட் ஆர் அலோடு. ஆர்னமெண்ட் இயரிங் போடலாமா? நோஸ் ரிங் போடலாமா? பெண்டன்ட் போடலாமா? அப்படின்னா நாட் அலோட். இந்த எக்ஸாமினேஷன் சிம்பிளா போங்க. லைட் கலர் டெனிம் பேண்ட்ஸும் ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டும் போட்டா போதும். அதுலயுமே சின்ன சின்ன பட்டன் இருக்க மாதிரி மீடியமா போட்டுட்டு போலாம். ஹீல்ஸ் போடலாமா சார்? நாட் அலோட். ஷூ நாட் அலோட். நாட் செப்பல் போடுங்க. அதே மாதிரி நான் வந்து சுடிதார் போடலாமா சார்? ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடலாமா? இல்ல. ஒன்லி டாப்ஸ் வித் ஆஃப் ஸ்லீவ் போடலாம். சார் நான் துப்பட்டா போட்டுட்டு போலாமா? நாட் அலோட். குர்த்தி போடலாமா சார்? இல்லை. லெகின்ஸோ பிளாசாவோ போட்டுட்டு போலாமா? இல்லை. இதுதான் நீங்க போட்டுட்டு போகக்கூடிய இது. லாஸ்ட் டைம் ஒரு கேண்டிடேட் வந்துட்டு டார்க் கலர் பிரைட் கலர் போட்டுட்டு போனதுல அவங்கள சென்ட்ரல் உள்ள அலோ பண்ணல. ஸோ அதனால தேவையில்லாத டென்ஷன் தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் உள்ள போகும்போது. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சரி சார், எலக்ட்ரானிக் ஐட்டம் மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போலாமா? பென் டிரைவ் எடுத்துட்டு போலாமா? இயர்ஃபோன் எடுத்துட்டு போலாமா? ப்ளூடூத் டிவைஸ் எடுத்துட்டு போலாமா? எலக்ட்ரானிக் வாட்சஸ் கட்டலாமா? நார்மல் வாட்ச் கட்டலாமா? வேண்டாம். ஃபுட் ஐட்டம் பேக்டு அண்ட் அன்பேக்டு ஃபுட் எடுத்துட்டு போலாமா? பர்சனல் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாமா? கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போலாமா? அலோட் கிடையாது. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டயாபெட்டிக்ஸோ இல்ல வேற ஏதாவது டிசீஸ் இருக்கு, அந்த டைமுக்கு நீங்க மெடிசன் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அலோடு. மெடிசன் எடுத்துட்டு போலாம். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாம். அந்த வாட்டர் பாட்டிலுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாம். சார் ஸ்டேஷனரி ஐட்டம் எடுத்துட்டு போலாமா? பென்சில் எடுத்துட்டு போலாமா? பேனா எடுத்துட்டு போலாமா? ஸ்கேல் எடுத்துட்டு போலாமா? லாக் டேபிள்ஸ் எடுத்துட்டு போலாமா? இது எல்லாமே ப்ரோஹிபிட்டட். பர்சனல் ஐட்டம்ஸ் சார் நான் வேலட் எடுத்துட்டு போவேன். என் பேண்டோட பெல்ட் கட்டிட்டு போவேன். கேப் போட்டுட்டு போவேன். கூலர்ஸ் போட்டுட்டு போவேன். இதெல்லாம் அலோடா? நாட் அலோட். சரி சார் நான் சின்ன வயசுல இருந்தே கண்ணாடி போட்டிருக்கேன். என்னோட இது வந்து பவர் கிளாஸ். நான் அலோடா? கண்டிப்பா உங்களுக்கு அலோடு உண்டு. சரி சார், நான் எதெல்லாம் எடுத்துட்டு போலாம்? என்ன எடுத்துட்டு போகணும் முக்கியமான விஷயம் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மிட் கார்டு ஆல் டிக்கெட் வந்த உடனே அதுல பிரிண்ட் அவுட் 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிரிண்ட் அவுட் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் வேற மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்.
பதட்டத்துல நம்ம எங்க வச்சோம்னு தேடாம இருக்கிறதுக்காக. அடுத்தது ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பியுமே எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர்ஸ், போட்டோகிராஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரோஃபார்மால போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் அஃபெக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஸோ இதெல்லாமே சிம்பிள் அண்ட் பெஸ்டாகவே போங்க. வேற எதையுமே கொண்டு போகாதீங்க. அன்னெசரி டென்ஷன் வேண்டாம். ஸோ நம்ம எக்ஸாம் வந்து இந்த சம்மர் சீசன்ல போய் எழுத போறோம். டைட்டா போட்டுட்டுலாம் போய் உட்காந்தோம்னா நம்மளுக்கும் அன்ஈஸியா இருக்கும். எழுதவும் முடியாது. நம்ம எழுதுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாமை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத போறோம். அதே ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தா இன்னர் வியர் வந்து மெட்டாலிக் உள்ள இன்னர் வியர் போடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டுட்டு போங்க. ஏன்னா மெட்டல் டிடெக்டர் வைக்கும் போது மெட்டலுடைய பீப் சவுண்ட் வரும். அதனால அன்னெசரி டென்ஷன் தேவையில்லாம நம்ம ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிடுவோம். ஆகவே இதெல்லாம் தவிர்த்துட்டு மேல் கேண்டிடேட்டா இருந்தா பிளெயின் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட், அதுவுமே லைட் கலர், நார்மல் பேண்ட் போட்டுட்டு போங்க. அவாய் செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தா டாப்ஸோ இல்ல டிஷர்ட்டோ ஆஃப் ஸ்லீவ், பேண்ட் வந்துட்டு நார்மல் பேண்ட் பிரிண்டட் இல்லாம அண்ட் எம்ப்ராய்டர்டு இல்லாம சிம்பிள் ஹீல் ஷூவோ ஹீல் ஸ்லிப்பரோ போடாம நார்மல் செப்பல் போட்டுட்டு போங்க. இயரிங் போடாதீங்க. நார்மல் ஹேர் ஸ்டைலோட போங்க. பூ வைக்காதீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்ம வந்து படிச்சுட்டு போறோம். தெளிவா போய் எக்ஸாம் எழுதிட்டு வர போறோம். ஸோ unnecessary ப்ராப்ளம் தேவையில்லை. ஸோ we wish you all the best, students. Thank you.